ஆர்டிகல் சீரீஸில் அடுத்த வீடியோ ஆர்டிகல் 109 ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்ஸ், அதாவது பண மசோதா குறித்த சிறப்பு வழிமுறைகள். ஸோ இந்த சட்ட விதி 109 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மணி பில் ஷேல் நாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் ராஜ்யசபா. அதாவது ஒரு பண மசோதா மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தப்பட முடியாது, இதை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட முடியும். ஸோ ஒரு மணி பில்லை லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், ஆஃப்டர் மணி பில் பாஸ்ட் பை லோக்சபா இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு ராஜ்யசபா. ஸோ ஒரு பண மசோதா மக்களவையில் நிறைவேற்றிய பின்பு இது மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ இந்த மசோதா குறித்து 14 நாட்களுக்குள் மாநிலங்களவை பரிந்துரைகளை அளிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ராஜ்யசபாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மணி பில் மேலே 14 டேஸ்க்குள்ளே ராஜ்யசபா ரெக்கமெண்டேஷன்ஸ் தரணும். ஒருவேளை தரல, இஃப் நாட் ரிட்டன் டு லோக்சபா வித்தின் 14 டேஸ், 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு திருப்பி அனுப்பப்படலைன்னா இது இரு அவைகளாலும் நிறைவேற்றப்பட்டதாக அர்த்தம். இது டீம்டு டு பாஸ்டு பை போத் ஹவுசஸ், இரு அவைகளாலும் நிறைவேற்றப்பட்டதாக அர்த்தம். அதே மாதிரி ஒருவேளை மாநிலங்களவை தரும் பரிந்துரைகளை மக்களவை ஏற்கும் பட்சத்தில், இஃப் த லோக்சபா அக்செப்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, மணி பில் பாஸ்டு பை போத் ஹவுசஸ். ஸோ இப்போ ராஜ்யசபா என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை லோக்சபா அக்செப்ட் பண்ணிக்கும் போது, ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ஸோட அந்த மணி பில் பாஸ் பண்ணப்பட்டதாக அர்த்தம். சரிங்களா? அவங்க கொடுத்த பரிந்துரைகளோட, மாநிலங்களை கொடுத்த பரிந்துரைகளோடு மக்களவை அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம். அடுத்தது, ஒருவேளை ஹவுஸ் ஆஃப் பீப்புள், ஸோ இதை பாருங்கள், இதில் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறது லோக்சபா, அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறது ராஜ்யசபா. இந்த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நம்ம எக்ஸாமில் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் இது மக்களவை, லோக்சபா மக்களவை. அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது ராஜ்யசபா, தமிழ்ல மாநிலங்களவை. எக்ஸாமில் நமக்கு லோக்சபான்னு தராமல் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு தர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ராஜ்யசபான்னு தராமல் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு தர சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ ஹவுஸ் ஆஃப் பீப்புள் டஸ் நாட் அக்செப்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது மக்களவைக்கு மாநிலங்களவை தர பரிந்துரைகள் மேலே உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் மக்களவை என்ன பண்ணும், தான் எப்படி ஃபஸ்ட்டு டைம் கொடுத்தாங்களோ அதே மெத்தடில் அதை பாஸ் பண்ண தான் எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ House of People does not accept any of recommendations of Council of States. Money bill shall be deemed to have been passed by both houses in form. It was passed by Lok Sabha. So Lok Sabha first எப்படி கொடுத்தாங்களோ அந்த மெத்தட்லேயே எடுத்துக்கிட்டாங்க. அந்த பில் பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ராஜ்யசபாவோட பரிந்துரைகள் ஏற்கப்படலைன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இந்த 3 கண்டிஷன். மணி பில் ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, லோக்சபாவில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். செகண்டு, மணி பில் லோக்சபா ராஜ்யசபாவுக்கு பாஸ் பண்ணுறாங்க, 14 டேஸில் ராஜ்யசபா திருப்பி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் அதை ராஜ்யசபா பாஸ் பண்ணதான் அர்த்தம். தேர்டு, ராஜ்யசபா ரெக்கமெண்டேஷன்ஸ் தராங்க, அதை லோக்சபா அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ராஜ்யசபா கொடுத்த அமெண்ட்மெண்ட்ஸோட மணி பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம். ஒருவேளை ராஜ்யசபா கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸை லோக்சபா அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால், லோக்சபா ஃபஸ்ட்டு எப்படி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த ஃபார்மேட்லேயே அது நிறைவேற்றப்பட்டதாக அர்த்தம். அவ்வளோதாங்க மணி பில். இது ஆர்டிகல் 109. இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது ஆர்டிகல் 110, டெஃபினேஷன் ஆஃப் மணி பில். பண மசோதா என்பதன் விளக்கம். சரிங்களா? எதெல்லாம் பண மசோதா, இது நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வரி விதிப்பு, ஒழிப்பு, குறைப்பு, மாற்றம் மற்றும் ஒழுங்குமுறை, இம்போசிஷன், அபாலிஷன், ரெமிஷன், ஆல்ட்ரேஷன் ஆர் ரெகுலேஷன் ஆஃப் எனி டேக்ஸ், எந்த ஒரு வரியிலையும் ஒரு மாற்றம் கொண்டு வரப்படுதுன்னு சொன்னால் அதை பண மசோதா கீழே அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் பாரோயிங் ஆஃப் மணி, இந்திய அரசு பெரும் கடன்கள் குறித்த ஒழுங்குமுறைகளை ஏற்படுத்துறது பண மசோதா. நெக்ஸ்ட்டு, இது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆர் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நம்மளுடைய 3 வகையான நிதிகள் இருக்குது. ஒரு நிதி பேர் கன்சாலிடேட் ஃபண்ட், ஸோ தொகுப்பு நிதின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கண்டிஜென்சி ஃபண்ட், அவசர கால நிதி. 3வது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய பொது கணக்கு நிதி. இந்த 3 நிதிகளுக்கும் வரக்கூடிய வருவாய் மற்றும் செலவினங்கள். அடுத்தது இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து எடுக்கப்படும் நிதி. அடுத்தது இந்திய தொகுப்பு நிதி மற்றும் பொது கணக்கு பெறப்படும் நிதி. நான் முன்னாடியே சொன்னது தான், இந்த 3 நிதிகளையும் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது
இஃப் எனி கொஸ்டின் அரைசஸ் வெதர் எ பில் இஸ் மணிபிள் ஆர் நாட், அதாவது ஒரு மசோதா பண மசோதாவா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பட்சத்தில் இது குறித்த முடிவெடுக்கும் அதிகாரம் சபாநாயகரிடம் மட்டுமே உண்டு. ஸோ பாருங்க, the decision of the speaker of the house of people thereon shall be final. நான் முன்னாடி சொன்னது தான், இந்த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்றது லோக்சபா, மக்களவையின் சபாநாயகரின் முடிவு இறுதியானது. ஒரு மசோதா பண மசோதாவா என ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னால் அது மேலே யார் முடிவெடுக்க முடியும்னு சொன்னால் மக்களவையின் சபாநாயகர் முடிவெடுப்பார், அதாவது ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அவர் எடுக்கிற முடிவு இறுதியானது. சரிங்களா? ஒரு மசோதா பண மசோதாவை என முடிவெடுக்கும் அதிகாரம் மக்களவை சபாநாயகரிடம் மட்டுமே உண்டு, அவரின் முடிவு இறுதியானதும் கூட. ஓகே, லாஸ்ட் ஒன். ஒரு மசோதா 109 சட்டவிதி 109 கீழ் சபாநாயகரால் பண மசோதா என தெரிவிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபாவுக்கு போகும்போதே மணிபில்ன்ற பேரில் தான் அனுப்பப்படும். அதே மாதிரி பிரசிடென்ட் கிட்ட அசன்ட்டுக்கு அனுப்புறது ஆர்டிகல் 111. இதுவும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் போதும் இது பண மசோதா என தெரிவிக்கப்பட்டு அனுப்பப்படும். ஸோ இதையும் ஆர்டிகல் 110 டிஃபைன் பண்ணுது. சரிங்களா? ஸோ அப்போ ஆர்டிகல் 109 அப்படின்றது ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ரிலேட்டட் டு மணிபில், பண மசோதா குறித்த சிறப்பு வழிமுறைகள். 110 மணிபிலோட டெஃபினிஷன், எது பண மசோதா என்பதற்கான விளக்கம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. இப்போ பிஒய்க்யூ பார்த்துடலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், பண மசோதா குறித்த முன்னாடி வந்த கேள்விகள் டிஎன்பிசி கேள்விகள். மணிபில் கெனாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம முன்னாடி சொன்னது தான், இது மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தப்பட முடியாது. 1 ஸோ கரெக்ட். செகண்ட், நீட்ஸ் டு பி சர்டிஃபைட் ஆஸ் சச் பை ஸ்பீக்கர். சபாநாயகர் இதை பண மசோதான்னு சொல்லி தெரிவிக்கணும். ஆர்டிகல் 110 சொல்கிறது. ஸோ சபாநாயகர் இதை சான்றளிக்கப்பட வேண்டும். சரியானது. தேர்டு, கேன் பி அமெண்டட் பை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ மாநிலங்களவை நினைத்தா இதில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். இது தவறு. மாநிலங்களவையில் திருத்தங்களை ப்ரப்போஸ் பண்ணலாம், பட் அது லோக்சபா மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது. 3 தப்பு. ஃபோர்த் ஒன், பிரசிடென்ட் ஹேஸ் டு அசன்ட் இட் வித்தவுட் எனி டிலே. ஸோ இது 111 பிரசிடென்டோட அசன்ட் பற்றி பேசுறது. ஆர்டிகல் 111 வந்து சட்டவிதி 111 குடியரசுத் தலைவர் அளிக்கும் ஒப்புதல் பற்றி பேசுறது. ஸோ இந்த பண மசோதான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் உடனடியாக அதுக்கு அனுமதி அளிச்சிடுவார். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஸோ தேர்டு மட்டும் தப்பு, 1 to 4 கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், ஹவு லாங் ராஜ்யசபா டிலே எ மணி பில். மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளோ காலம் தாமதப்படுத்தலாம்? 14 days. ஸோ 2 வாரங்கள் வரைக்கும் தான் பண மசோதாவை மாநிலங்களை வச்சிருக்க முடியும். ஒருவேளை அவங்க எந்த முடிவும் தெரிவிக்கலைன்னா அதை அவங்க நிறைவேற்றுறதா அர்த்தம். ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மணி பில் இஸ் நாட் கரெக்ட். பண மசோதா குறித்த தவறான கருத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், மணி பில் கேன் பி டேபிள் இன் எய்தர் ஹவுஸ். கிடையாது. நமக்கு நல்லா தெரியும், பண மசோதா ஒரு அவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அதை ஹவுஸ் ஆஃப் பீப்புள், மக்களவை, லோக்சபான்னு சொல்லுவோம். ஸோ லோக்சபாவில் மட்டும்தான் மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது தப்பு. செகண்ட், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாஸ் ஃபைனல் அத்தாரிட்டி டு டிசைட் வெதர் எ பில் இஸ் மணி பில் ஆர் நாட். நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், மக்களவை சபாநாயகருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, இது பண மசோதாவா இல்லையான்னு பார்க்கறது. தேர்டு, ராஜ்யசபா must return a money bill passed by Lok Sabha and send it to consideration within 14 days. இதையும் முன்னாடி பார்த்துட்டோம். 14 நாட்களுக்குள் மாநிலங்களவை இது குறித்த முடிவெடுத்தாகணும். அடுத்தது, பிரசிடென்ட் cannot return a money bill to Lok Sabha for reconsideration. ஸோ ஒரு பண மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்ப முடியாது. ஒன்று அவர் கையெழுத்து அசன்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா அவர் அனுமதி மறுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் அதை திருப்பி அனுப்ப முடியாது. பிரசிடென்ட் cannot return a money bill. நம்ம கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஏதான் தவறான ஸ்டேட்மெண்ட். அதே கொஸ்டின், தமிழ் பண மசோதா குறித்து தவறானது. நம்ம பார்த்தது தான், 2 அவையில் எங்கே வேணால் அறிமுகப்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அடுத்தது, ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையான்னு யார் தீர்மானிப்பாங்க? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, மக்களவை சபாநாயகர். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.